வணக்கம். உங்கள் அறிவொளி சேனலில் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் சமூகத்தில் சேருங்கள். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு சிறுவனின் பங்கேற்பு பரபரப்பு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரையில் பிரபலமான அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி இன்று காலை தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. முதல் சுற்றில் 77 மாடுகள் கலந்து கொண்டன. காளைகளை அடக்க முயன்ற மாடுபிடி வீரர்கள் வாடிவாசலில் பரபரப்பாக செயல்பட்டனர். இந்நிலையில் மாடு குத்தியதில் காயமடைந்த ஒரு வீரர் மற்றும் வில்லாபுரம் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். நிகழ்ச்சியை தமிழக அமைச்சர் மூர்த்தி மற்றும் மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தொடங்கி வைத்தனர். வெற்றி பெறும் வீரர்களுக்கும் காளைகளுக்கும் தங்கம், வெள்ளி, வாகனங்கள் உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்படுகின்றன. சிறந்த மாடுபிடி வீரருக்கு நிசான் கார் மதிப்பு 8 லட்சம் ரூபாய் மற்றும் சிறந்த காளைக்கு டிராக்டர் மதிப்பு 11 லட்சம் ரூபாய் பரிசாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு ஏற்பாடுகள். மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் தலைமையில் 2000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அவசர மருத்துவம் மற்றும் தீயணைப்பு குழுக்களும் நடவடிக்கையில் உள்ளன. சிறுவன் இடைமறிப்பு. விதிகளை மீறி 18 வயதுக்குட்பட்ட சிறுவன் மாடுபிடி வீரர்களுக்கு இடையே இருந்ததை கண்டறிந்த ஏற்பாட்டாளர்கள் உடனடியாக அவரை வெளியேற்றினர். நிகழ்ச்சி நேரம் மாலை 5 மணி வரை ஜல்லிக்கட்டு தொடரும். ஒவ்வொரு சுற்றிலும் சிறந்த வீரர்கள் இறுதி சுற்றில் பங்கேற்கின்றனர். நேர நீட்டிப்பு மாவட்ட ஆட்சியரின் முடிவின் பேரில் அமலாகும். பார்வையாளர்கள் உற்சாகம். நிகழ்வைக் காண தமிழகம் முழுவதும் பார்வையாளர்கள் மதுரைக்கு குவிந்துள்ளனர். நன்றி நண்பர்களே. உங்களை அடுத்த வீடியோவில் தினசரி மாலை 7 மணிக்கு சந்திக்கின்றேன். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் பகிரவும், இந்த வீடியோவை லைக் செய்யவும் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மறக்காதீர்கள்.